ஹலோ, அனைவருக்கும் வணக்கம். இதில் வந்து நம்ம இது மாதிரி 16 வந்திருக்கும். பார்த்திங்கன்னா இது 1 1 2 3 4 5 6 7 8 9 10 11 13 14 15 16. இப்போ இதில் வந்து நம்ம 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 வந்தாச்சா. 15 போட்டோடனே இதை ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணும்போது நல்லா இப்படி இது வச்சுக்கோங்க. வச்சுட்டு இங்கே 1 2 ஆஸ் யூஸ்வல் நம்ம போடுறோம். இங்கே 2 இது க்ரீன் 2, இந்த க்ரீன் 2 3 ஒயிட்டு, இங்கே வந்து நம்ம ரோஸ் தான் போடணும். 3 ரோஸு, அப்புறம் 3 இது பச்சை கொத்தமல்லி. அதுக்கு பதிலாக இங்கே வந்து இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இங்கே 3 வந்திருக்கு. ஆனால் இதில் ஜாயின் பண்ணும்போது இங்கே 1 2 தான் வரும். அப்போ இங்கே 2 போட்டுட்டு இங்கே ஜாயின் பண்ணணும். அப்போ என்ன, 2 பச்சை, 2 க்ரீன் எடுத்து கொத்துக்கணும். அப்புறம் 3 ரோஸு. ஆச்சா. இப்போ 3க்கு பதிலாக எவ்வளோ, 2 தான் போடணும் நம்ம. ஏன்னா ஆல்ரெடி அங்கே ஜாயின் பாசி இருக்குது. போன ரவுண்டில் போடும்போது நம்ம ஜாயின் பாசி போட்டிருக்கோம். இந்த இடத்துல இந்த ஜாயின் பாசி இருக்குது. அதனால் இங்கே 2 தான் போடுவோம். 2 போட்டுட்டு பார்த்திங்களா, இந்த பாசியில் பார்க்கணும். பாசியில் கோர்த்துட்டு வந்துருச்சா. இங்கே அந்த ஒன்று இது இங்கே ஜாயிண்ட், இந்த 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 ஜாயிண்ட் பண்ணணும். இந்த ஜாயிண்ட்டை இப்போ ஆல்ரெடி நம்ம இந்த ஜாயிண்ட்டில் அவ்வளோ இருக்குது, 1 2 3. இங்கே 1 2 3, அப்போ ஒன்லி 3 தான் இருக்குது. நம்ம இங்கே 1 2 3 கோர்த்தோன்னா இந்த ஜாயிண்ட்டுக்கு சரியாக இருக்கும். இப்போ நம்ம இது இந்த ரவுண்டு முடிக்கிறதுக்குள்ளேயே அந்த இடத்துல நம்மளுக்கு இந்த 3 பாசி தான் வரும்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு கணக்கு தெரிஞ்சிடும். அப்போ இங்கே ஜாயிண்ட் பாசியில் இது 2 ஜாயிண்ட் பாசியில் இப்படி கொடுத்துறோம். ஜாயிண்ட் பாசி வச்சுருக்கோம். இதில் ஜாயிண்ட் பாசி 3, அந்த இன்னர் ரவுண்டு இந்த 3 இருக்கு இல்லையா, இன்னர் ரவுண்டு. அது இந்த இன்னர் ரவுண்டில் 3 இருக்குது. இந்த ஜாயிண்ட் பாசி. அப்போ இங்கே அந்த 16th இன்னர் ரவுண்டில் அந்த 16th இப்போ 15th வரைக்கும் நம்ம போட்டிருக்கோம். இங்கே 16th இங்கே 1 2 3 தான் வரும். இங்கே போட்டாச்சு. அப்போ இங்கே அடுத்தது இங்கே இந்த ஜாயிண்ட் பாசி, இங்கே வந்து இந்த ஜாயிண்ட் பாசியில் பார்க்கணும். இது இருக்கு இல்லையா, இதுதான் நம்ம ஜாயிண்ட் பாசி. இந்த ஜாயிண்ட் பாசியில் பார்க்கணும். ஆனால் இதில் வந்து நம்மள மேல் ரவுண்டில் இங்கே வரணும். இந்த இடத்துல நம்மளுக்கு அடுத்த ரவுண்டுக்கு இங்கே ரெடி ஆகணும். அப்போ இதுக்குள்ளேயே நம்ம கொத்துக்கலாம். ரெண்டு பாசியை விட்டு நம்ம கோர்த்துக்கலாம். அப்பா முதல் ரவுண்டு கரெக்டாக போட்டுட்டோமா. முதல் ரவுண்டு நம்ம வெற்றிகரமாக முடிச்சிட்டோம். பார்த்தீங்களா. நம்ம வந்து நீ அடுத்த ரவுண்டு இந்த ரவுண்டை முடிச்சு வைங்க. முடிச்சிட்டோம்னா இந்த ரவுண்டில் வந்து கொஞ்சம் இது வந்து டைட் பண்ணணும். நம்ம இப்படி இழுத்து இப்படி இருக்கணும் இல்லையா. அடுத்து இந்த இடத்துல கொஞ்சம் இழுத்து லூஸாக இருக்கும் இது. அதனால் இங்கே வந்து இந்த இடத்துல இந்த ஜாயிண்ட்டுக்கு இந்த பக்கம் இங்கே இழுத்துட்டு அப்புறம் இங்கே இப்படி கொஞ்சம் இழுத்தோம்னா அது அந்த கேப் உங்களுக்கு ரொம்ப லூஸாக இருக்காது. இந்த கேப்பை வந்து சரியாகும்.
அப்போ அது சரியானதாக பார்க்குறதுக்கு நம்மளுக்கு அழகாக இருக்கும். பார்த்திங்களா எவ்வளோ கேப் இருக்குதுன்னு. அதே மாதிரி ஒவ்வொரு பாசியும் நம்ம எடுத்து கொஞ்சம் இழுத்தால் போதும். இப்படி எடுத்து இங்கே பாருங்கள், பின்னி வர வர கேப் ஜாஸ்தியாகுது. பார்த்திங்களா ஒவ்வொன்றுக்கும் கேப் ஜாஸ்தியாகிட்டே வரும். அதனால் கொஞ்சம் இழுத்துட்டு நம்ம போட்டோம்னா அந்த பாசி வந்து பார்க்குறதுக்கு அழகாக பர்ஃபெக்டாக கரெக்டாக அது நிற்கும். போட்டோமா இங்கே பார்த்திங்களா எவ்வளோ கேப்னு. அப்போ இதை அடுத்த ரவுண்டு வந்துச்சுங்க. இதை போட்டுட்டு இங்கே போட்டோமா இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வச்சுட்டு இங்கே இழுக்கணும். இது லாஸ்ட் ரவுண்ட் இல்லையா. இங்கே ஒரு முடியும் கூட நம்ம போட்டுக்கலாம். கொஞ்சம் நம்ம கையில் எடுக்கும்போது பிடிக்கும்போது கொஞ்சம் இங்கே ஒரு முடி போட்டுக்கலாம். இப்படி விட்டு இங்கே கேப்பில் இப்படி போட்டோம்னா அடுத்தது நம்மளுக்கு இங்கே போட்டு இப்படியெல்லாம் பண்ணும்போது நம்மளுக்கு லூஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இல்லை. மொத்தமாக ஃபஸ்ட் ரவுண்டு நம்ம வெற்றிகரமாக போட்டு முடிச்சிட்டோம். அடுத்தது ரெண்டாவது பாசி தான் எடுக்கணும். 1 2 இந்த க்ரீன் இருக்கு இல்லையா, இந்த க்ரீனுக்கு அடுத்தது இந்த ரெண்டாவது பாசியை தான் எடுக்கணும். நம்ம எடுத்துகிட்டு இங்கே வந்து எவ்வளோ பாசி இருக்குது, 3. எவ்வளோ கோக்கணும்னா இங்கே வந்து இந்த இடத்துல நம்ம ஒயர் கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் இந்த இடம் ஒயர் கொண்டு வந்திருக்கோம். அப்போ இங்கே 1 2 3 4 5 6 7 8 இங்கே வரணும். இப்போ 8 பாசி நம்ம கோர்த்துடணும். அது இந்த பக்கம் கொண்டு வரக்கூடாது, இந்த கேப்பு கிடையாது. இந்த சேம் கலர் இருக்கு இல்லையா, இந்த கலருக்கு இந்த பக்கம் கொண்டு வரணும். எத்தனை 1 2 3 4 5 6 7 8 ஒரு தடவைக்கு 2 தடவை என்னன்னாலும் தப்பு கிடையாது. தப்பு இல்லாமல் நம்ம போட்டுடணும். 8 போராச்சா. த்ரீ ஃபோர் 7 8 ஆச்சா. இது வந்து அடுத்த ரவுண்டு வந்து நம்மளுக்கு இது வித்தியாசமாக வரும். இங்கே இருக்கு இல்லைங்களா, இங்கே இப்படி கொண்டு வந்துடுங்க. இப்படி கொண்டு வந்தால் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இது அடியில் பேக்கில் கொண்டு வந்து இந்த ரெண்டுக்கும் நடுவில் இந்த இடம் நம்மளுக்கு வரணும். அப்போ இங்கே வச்சுட்டு நம்ம இப்படி இழுத்தோம்னா அந்த ஒயர் அதுக்கு கரெக்டாக அங்கே வந்து நிற்கும். வேறு இடத்துல எல்லாம் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை பார்த்திங்களா ரவுண்டு கரெக்டாக ஆகிடுச்சா. அந்த இடம் வச்சு நம்ம அங்கே ஊசி வச்சுட்டு நம்ம இழுக்கும்போது உங்களுக்கு கரெக்டாக அதே இடம் நிற்கும். இப்போ இங்கே வந்து 2 பாசியில் விட்டு எடுக்கணும். இப்போ இந்த ரவுண்டில் வந்து உங்களுக்கு எவ்வளோ இந்த கேப்பில் வந்து இந்த 2 வந்துருச்சு இல்லையா, இந்த 2 இங்கே வந்திருக்கு. இந்த ரவுண்டுங்கும்போது நம்மளுக்கு அதெல்லாம் இது வந்துடும். அப்போ என்ன பண்ணணும், இங்கே வந்திருக்கா இது அடுத்த ஒயிட் கலர் தாமரை, அதனால் இந்த இடம் தான் நம்மளுக்கு போடணும். அப்போது இது வந்திருக்கு. இங்கே 1 1 2 வந்திருக்கு. இங்கே 1 2
1 2 3 க்ரீன் போட்டுட்டு இங்கே ஒயிட்டு, இந்த ஒயிட்டு லோட்டஸ் இங்கே வருது. அப்போ இந்த 2 ஒயிட்டு இங்கே போடணும், இந்த இடம் போடணும். அப்போது 3 க்ரீன் 2 ஒயிட்டு.